ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து ஒரு Q&A பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆனால் எனக்கு வந்து போன வாரம் வந்து பயங்கர பிஸியாக போனதுனால என்னால் வந்து ஆன்சர் பண்ண முடியல. இந்த வீடியோ வந்து எடுக்க முடியல. அதனால் நெக்ஸ்ட் இந்த கம்மிங் வீக்கில் வந்து போடலான்னு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங்கே உட்காந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து அது எல்லாத்தையுமே ஒன்றாட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் ஆக்சுவலி அந்த Q&A இதுக்கு வந்து மஹியோட ஃபோட்டோ தான் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து மஹி வந்து பார்க்குறதுக்கு மகா மாதிரியே இருக்கா அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆச்சு, அதுவும் மெயினாக அந்த பேங்க்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது. ஸோ இதில் வந்து இவங்க கேட்டிருந்த கொஸ்டின் வந்து, ஹவு டு யூ ஃபீல் வென் யூ ஆர் இன்வைட்டட் அஸ் ஸ்பெஷல் கெஸ்ட்? Do you talk to your subscribers when they approach you in other places? Satish bro also comes under celebrity list அப்படின்னு. ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் ஆக்சுவலி நான் வந்து இந்த பர்டிகுலர் குக்கிங் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 12-13 இயர்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ பீரியடில் வந்து நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து பலன் பார்த்திங்கன்னா, மற்றவங்க வந்து நம்மளை வந்து ஒரு 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 பர்சனாட்டு ஒரு பெட்டர் பர்சனாக நினச்சி நம்மளை வந்து அவங்களோட ஈவெண்ட்ஸுக்கும் சரி, ஏதாவது ஃபங்க்ஷன், விமென்ஸ் டே அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை வந்து இன்வைட் பண்ணி நீங்கள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் இவ்வளோ நாள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு சின்ன பலன் மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். அது ஒன்று. இன்னொன்று, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வெளியே வந்து பேசும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஷையாக தான் இருக்கும். பட் அவங்க என்னை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் சதீஷுக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து க்யூட் மஹி. ஒன் டைம் ஐ கம் டு நாகர்கோயில், ஐ வாண்ட் டு see a whole family, I love your family அக்கா. ப்ரௌனி வந்து ஒழுங்காகவே வரமாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு லெக் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அது வந்து க்யூர் ஆகணும்னு ப்ரே பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களோட ப்ரேயர்ஸில் இருப்பீங்க. ப்ரௌனிஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமே அது சரியாயிடும். ஓகே, ஸோ அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. ப்ரௌனிஸ் ஒழுங்காகவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நான் வந்து என் ப்ளாகில் நிறைய ப்ரௌனிஸ் ரெசிபி இருக்குது. நான் என்னோடய ரெசிபி சேனல்லையும் சரி, ப்ளாக்லேயுமே நிறைய ப்ரௌனி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஃபியூ லிங்க்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெசிபிஸ் வரும். அதாவது பேக்கிங் பார்த்தீங்கன்னா குக்கிங் மாதிரி கிடையாது. ஸோ பேக்கிங் வந்து குக்கிங்கில் வந்து நமக்கு கண் அளவு அதிலெல்லாம் நீங்கள் வந்து போட்டுடலாம். சில்லி பவுடரு, மசாலா பொடி எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப் அளவு தெரிஞ்சால் நம்ம அதை போட்டுடலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் பேக்கிங்கில் நீங்கள் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கப் மெஷர்மெண்ட்டை விட கிராம் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கிச்சன் ஸ்கேல் வந்து இப்போ கிடைக்குது. கிச்சன் மெஷரிங் ஸ்கேல்ஸ் மாதிரி மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்குது. அமேசானில் நிறைய இருக்குது. அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவே கிடையாது, ரொம்ப சீப்பு தான். ஸோ அந்த மெஷரிங் ஸ்கேல் ஒன்று நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா எந்த ரெசிபியாக இருந்தாலும் கிராம் மெஷர்மெண்ட்டில் அதில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ப்ரிசைஸான மெஷர்மெண்ட் கிடைக்கும். கேக்னாலும் சரி. ஏன்னா ஒவ்வொரு கப்லையும் நீங்கள் மைதா மாவு இப்போ கோர்றீங்கன்னு வைங்களேன், அது நீங்கள் கோர்ற மெத்தடை பொறுத்து அந்த அளவு வந்து மாறும். கப் மெஷர்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு தராது. இது கிராம் மெஷர்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கப் மைதா மாவு 120 கிராம் அப்படின்னு அதில் இருக்கும் ரெசிபியில். ஸோ நீங்கள் 120 கிராம் கரெக்டாக அதில் மெஷர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதனால் நான் எப்போவுமே பேக்கிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிச்சன் ஸ்கேல் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹவுஸ் லோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஹவுஸ் லோன் வந்து ஸ்டில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மந்த்லி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக இது கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி கொடுங்க அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. பெருசாக டிப்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம லோன் கட்டினதுக்கப்புறம் ஹவுஸ் லோனோட அந்த இதுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அதை போய் மொத்தமாக அந்த இதில் கட்டிட்டு நீங்கள் அந்த லோனோட அமௌண்ட்டை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். ஓகே.
மோட்டிவேஷன் வீடியோ நிறைய போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின், இப்போ யூடியூப் இன்கமில் எப்படி இருக்குது காமனாக சொல்லுங்கள், பிகாஸ் காம்படிஷன் ரொம்ப இருக்குது. ஸோ யூடியூப் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டெடியான இன்கம் கிடையாது. பிகாஸ் யூடியூப் வந்து உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த புதுசாக நிறைய பேர் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே இருப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட யூடியூப் வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்க போடக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்து அவங்களோட வியூஸு அது எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூடியூப் 5 இயர்ஸ் முன்னாடி வந்தேன். 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து நான் யூஸ்வலாக இப்போ நான் என்ன கண்டென்ட் போடுறேனோ அதே தான். கண்டென்ட் எதுவுமே மாற்றவே இல்லை. விளாக்ஸ் தான், டெய்லி விளாக்ஸ் தான். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா விளாக்ஸ் எல்லாமே ரொம்ப நியூவாக இருந்துச்சு, புதுசப்போ. பெருசாக யாருமே விளாக்ஸ் வந்து பண்ணலை. ஸோ அந்த டைமில் நல்ல யூடியூப்பில் வந்து விளாக்ஸ் வியூஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் நாளடைவில் போகும்போது நமக்கு வந்து சில புதுசாக நிறைய பேர் வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காட்டு யோசிச்சு நிறைய பேர் வந்து கண்டென்ட் மேக் பண்ணுறாங்க, வீடியோஸ் எல்லாமே. ஸோ அப்போ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது போக தான் செய்யும். ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து வியூஸ் குறைய தான் செய்யும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் இன்கம்மை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து சில பேர் வந்து ஜாபுக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்க வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் யூடியூப் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுதுன்னு வைங்களேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஜாபை விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து இது வந்து நிரந்தரம்னு கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து யூடியூப் வந்து உங்களுக்கு ஒரு சைடாக தான் இருக்கணும், லைக் சைட் பிஸ்னஸாக தான் இருக்கணும். அது வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதை நம்பி நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், என்றைக்காவது இது உங்களுக்கு டவுன் ஆகும்போது உங்களோட ஹோல் இதுவுமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். இந்த யூடியூப்பில் இருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு சர்டன் பீரியட் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஷைன் ஆக முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இதையே நீங்கள் டிபெண்ட் பண்ணி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. உங்களோட இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் யூடியூபராக இருக்கீங்க, யூடியூப் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா. அடுத்து அனுஷாக்கா எப்போ இந்தியா வராங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அனுஷா வந்து ப்ராபப்ளி இந்த இயர் எண்டில் வந்து வருவாங்க. அம்மா வந்து இப்போ யூஎஸ் போகிறாங்க. அம்மா வந்து இந்த மந்த் வந்து கிளம்புறாங்க. ஸோ போயிட்டு அனுஷாவோட டெலிவரி எல்லாமே அங்கே நடக்கும். அங்கே டெலிவரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் வருவாள். ப்ராபப்ளி இந்த இயர் எண்டில் வந்து அனுஷா வருவாள். ஓகே, அடுத்து இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்க ஒரு விஷயம். சரி, நான் இதில் இருக்கக்கூடிய 2-3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிவிட்டு கடைசி நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். ஸ்டேஷ்னரி பேக் வந்து எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிங்க. ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண ஸ்டேஷ்னரி பேக் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க வந்து ரிவ்யூக்கு வேண்டி சென்ட் பண்ண ஒரு பிக்னிக் பேக் அது. ஸோ அது வந்து சிப்பு போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் அது சரியே பண்ணல. இப்போ நான் அதை வந்து அதுக்குன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஷ்னரி இதுக்குன்னு அது ஸ்டேஷ்னரி பேக்கே கிடையாது. அது ஆக்சுவலி ஒரு பிக்னிக் பேக்கு. அதில் நிறைய பவுச்சஸ் இருந்ததுனால எனக்கு அது எல்லா திங்ஸையும் வைக்க வசதியாக இருக்குது. ஆனால் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அது வந்து எனக்கு யார் அனுப்பி வச்சா, எங்கே எந்த பேஜ், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் அது ஆக்சுவலி ஒரு பிக்னிக் பேக்கு. நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் வைக்கிறதுக்கு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் உங்ககிட்ட ஏதாவது லக்கேஜ், அந்த சூட்கேஸ் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி மேலே தூக்கி வச்சிடணும். ஓகே, அடுத்து how do you manage time and doing plenty of work? How is this possible? You won't get tired in the summer. How you cook lot of dishes for us one Korean? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். இப்போ நான் என்னோடய கிச்சனில் இருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எனக்கு இந்த Q&Aலன்னு இல்லை, மற்றபடியும் நிறைய பேர் வந்து
எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி மெசேஜஸ் மெயில்ஸ் அதுலேயுமே நிறைய கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க, ஒர்க்கையும் லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க என்ன பெருசாட்டு யூடியூப் மட்டும்தானே பண்ணுறீங்க, வ்ளாக் மட்டும்தானே பண்ணுறீங்க, இதில் என்ன அப்படின்னு நினைப்பீங்க. பட் பர்சனலி என்னோட லைஃப் அண்ட் கரியர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மொத்தம் என்னையும் சேர்த்து 6 பேர், 2 பசங்க, எங்கள் அத்தை மைனி, சதீஷ், நான், இவ்வளோ பேர் இருக்கோம். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு அடல்ட்டு தான், எக்ஸப்ட் பசங்களை தவிர கொஞ்சம் சின்ன பிள்ளை. ஆனால் அவங்களுமே வளர்ந்துட்டே வராங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து நான் தான் மேனேஜ் பண்ணுறேன். லைக் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாமே நான் தான் பண்ணுறேன். எனக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஹெல்ப்புக்கு வந்து ஆள் கிடையாது. இப்போ நாங்கள் பர்சனலி தேடிக்கிட்டு இருக்கோம். பட் நல்ல ஆளுங்களாக அமைகிறது வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஹவுஸ் ஹெல்ப்புக்கு வந்து ஆள் கிடையாது. அது ஒன்று. இன்னொன்று, என்னோட கரியர் இதில் பார்த்திங்கன்னா என்னோட டெய்லி வேலையில் என்னெல்லாம் வரும்னா வ்ளாகு, யூடியூப் வ்ளாக்ஸு, அது தள்ளி யூடியூப்பில் ரெசிபி சேனல் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு அப்பப்போ ரெசிபிஸ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவ், ரீல்ஸு, ஷார்ட்ஸு அதில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். அதுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணோம் ரீல்ஸ் ஷார்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் ப்ளாக் என்ன வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, நான் வந்து இந்த குக்கிங் ஃபீல்டில் நியர்லி 12-13 இயர்ஸ், ஆமாம் 2011லேருந்து அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ 2011லேருந்து நான் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளாக், அதுதான் என்னோடய மெயின். நான் இப்போ இருக்கேன்னா லைக் எம்மிட்டமி ஆர்த்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது வந்து என்னோடய வெப்சைட்டு தான், emmitamyarthi.com. ஸோ அது வந்து என்னோடய பேபி மாதிரி, ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்த ஒரு இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த யூடியூபெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வ்ளாக் தான் வந்து எல்லாருமே, ஸ்டில் நிறைய பேர் வந்து வ்ளாக் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு, இன்க்ளூடிங் நான் ஏதாவது ஒரு ரெசிபியை பற்றி ரிசர்ச் பண்ணணுன்னா கூட நான் ஏதாவது ஒரு வ்ளாகை தான் போய் ரீட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அதில் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களோட யூடியூப் வீடியோவில் பார்க்குற பேஷன்ஸ் வந்து எனக்கு பெருசாக கிடையாது. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது ப்ளாக் தான். ஸோ அந்த ப்ளாக் என்னோட மோஸ்ட் ஆஃப் த டைமை வந்து ஆக்கியூபை பண்ணிவிடும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசணுன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், லைக் ரொம்ப நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இப்போது யூடியூப்பில் வந்து ஒரு ரெசிபி வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொமெண்ட்டில் அந்த வீடியோவை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண தேவையில்லை. யூடியூப்பில் அது பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதுக்கு வியூஸ் வர 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 டாப்லேயே இருக்கும். நீங்கள் அதை திருப்பி எடிட் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் ப்ளாக் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ஒரு சிக்கன் கறி இருக்குன்னா அதை வந்து ஒரு போஸ்ட் மாதிரி எழுதி நம்ம பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். ஆனால் அதை அப்படியே விட முடியாது. ப்ளாகில் 2 இயர்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி அந்த சிக்கன் கறியை விசிட் பண்ணி, நீங்கள் 2 இயர்ஸ் கழித்து ஒரு சிக்கன் கறி ஒரு தடவை பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி 2 இயர்ஸ் கழிச்சும் பண்ண மாட்டீங்க, இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க. அதில் வேறு ஏதாவது இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணணும். 2 இயர்ஸ் கழித்து நீங்கள் அதை அப்டேட் பண்ணுவீங்க. திருப்பி அகெயின் ஒரு 2 இயர்ஸ் கழித்து திருப்பி போய் அப்டேட் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு போஸ்ட்டையும் ரீவிசிட் பண்ணி அதுக்கு புது டிப்ஸ், ட்ரிக்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுக்க தான் உங்களோட அந்த போஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். கூகுளில் வந்து உங்களோட போஸ்ட் வந்து ஸ்ட்ரீம் ஆகும் SEOவில். அப்போ தான் உங்களோட ப்ளாக் வந்து க்ரோ ஆகும். ஸோ அதனால் அது வந்து ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை போட்டோம் முடித்தோம் அப்படின்னு கிடையாது. ஸோ என்னோட டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளாக் வந்து ஒரு பெரிய டைமை வந்து ஆக்கியூபை பண்ணும். ஸோ அந்த ஒர்க்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலி நான் என்னோட டெய்லி இதே உங்களுக்கு வந்து இழுத்து போர் அடிச்சிட்டேன். பட் பர்சனலி இதுதான். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து என்னோடய ஒர்க்குக்கே நான் கிட்டத்தட்ட ஒரு
5 to 5 hours கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் நம்மளோட ஃபேமிலி இதோட மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் ஒரு ஸ்டேஜில் வந்து பசங்க வளர வளர ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். பசங்க வளர வளர வேலை குறையலை, கூடிக்கிட்டே போச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு வந்து என்ன செல்ஃப் கேரும் சரி, என்ன நான் வந்து இந்த மீ டைம்னு சொல்லுவாங்க, ஒர்க் அவுட்டு, எனக்கு உண்டான நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதுவும் இப்போ மெயினாட்டு பாஸ்ட் இயர் ரொம்ப 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 டைட்டாக போச்சு. எனக்கு வந்து ஒர்க் லோடும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, அன்சைட்டியும் சரி, எல்லாமே ஹை ஆகிடுச்சு. என்னடா இது எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் டைமே இல்லையே அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வெக்கேஷன்லாம் போயிட்டு நல்ல சில் பண்ணிவிட்டு மைண்டை கிளியர் பண்ணிவிட்டு வந்து எனக்குன்னு ஒரு ரொட்டீன் வந்து செட் பண்ணேன். ஸோ அது இந்த வெக்கேஷனோட டைமிங், வெக்கேஷனோட அந்த ஜெட்லாக் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் இந்த கொரியா ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஒரு 5 o'clock 4 o'clock எந்திக்கிற மாதிரி இருந்துச்சு கொரியாவில். ஸோ திருப்பி இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே நாங்கள் 2 weeks இருந்தோம். ஸோ 2 weeks அந்த காலையில் எந்திரிச்சு பழகி ஊருக்கு வந்ததுக்கப்புறமும் எனக்கு காலையில் முழிப்பு வந்துடுது 4 மணிக்கெல்லாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னாக்க வந்தோன்னா முழிப்பு வந்துச்சு, ஆனால் அதை நான் விடாமல் சரி இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து, ஏன்னா எனக்கு காலையில் எந்திக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், என்னால் முடியவே முடியாது. ஸோ இந்த ட்ரிப் போயிட்டு வந்தோடனே எனக்கு அந்த ஜெட்லாக் இருந்துச்சுல, அதை வந்து நான் யூஸ் பண்ணி டெய்லி காலையில் எந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஷெட்யூல் வந்து எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் என்னோடய நியூ ரொட்டீன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். அந்த ரொட்டீனை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் மைண்டும் சரி, எனக்கு ஒர்க்கும் சரி ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக என்னோடய டே போயிட்டுருக்கு. ஸோ ஏர்லியாக எழுந்திரிச்சு டே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதுவும் இல்லாமல் ஏர்லியாக எழுந்திரிச்சு என்னோடய எல்லா வேலையும் முடிச்சிடுவேன், இன்க்ளூடிங் டின்னர். மோஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் காலையிலே முடிச்சிடுவேன் 8-8:30க்கெல்லாம். அதுக்கப்புறம் உள்ள ஃபுல் டே நான் ஃப்ரீ தாங்க. என்னோடய ஒர்க்கை பார்த்துக்கலாம், என்னையை டேக் கேர் பண்ணிக்கலாம், மீ டைம், நோ டைம், குழந்தைங்க டைம், என்ன ஃபேமிலி டைம்னாலும் பண்ணிக்கிறேன். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான். இப்போ நான் என்னோட ரொட்டீனை அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், டிப்ஸும் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் அமைச்சுக்கோங்க. என்னோட ரொட்டீனை நீங்கள் எக்ஸாக்ட்லி ஃபாலோ பண்ண முடியாது, பிகாஸ் உங்களோட லைஃபு உங்களோட ரொட்டீன் வந்து மாறும். அதனால் நீங்கள் வந்து எது உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் பிடிச்சிட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க. இப்படி பண்ணாலே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, இந்த கொஸ்டின் சொல்லி முடிக்கிறதுக்கே 7 நிமிஷம் ஆயிருக்கு. அனுஷாவை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அனுஷா எப்போ இந்தியா வர்றாங்க? மாஸ்டர் ஷெஃப்பில் சீஃப் கெஸ்ட்டாக போனப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு. ஸோ மாஸ்டர் ஷெஃப்பில் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டது வந்து ஆக்சுவலி எனக்கு சீஃப் கெஸ்ட்டுன்னு கிடையாது, எங்களை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. சொல்ல வார்த்தைகளே கிடையாது. பிகாஸ் லாஸ்ட் சீசனில் மாஸ்டர் ஷெஃப்பில் கண்டஸ்டண்ட்டாக போயிருந்தோம். என்னையும் சுனிதாவையும் வந்து இதில் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டப்போ வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் கண்டஸ்டண்ட்டாக போன எங்களை கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப 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 ஒரு ப்ரவுட் மொமெண்ட்டுன்னு சொல்லுவேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க சும்மா அப்படி பார்த்து கூப்பிட மாட்டாங்கல்ல. நம்ம அந்த மாஸ்டர் ஷெஃப்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஜேர்னியை எப்படி கண்டினியூ பண்ணி கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தானே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி மொமெண்ட் சொல்லலாம், ப்ரவுட் மொமெண்ட். அனுஷாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து எனக்கு அதை சொல்கிறதுக்கு தெரியல. பட் பர்சனலி பார்த்தீங்கன்னா அஞ்சனாவோட டெலிவரி டைமில் நான் வந்து அவளுக்கு கூட இருந்தேன். லைக் டெலிவரி இதில் பேபி வரும்போது அனுஷா இதில் வந்து என்னால் இருக்க முடியாதுன்னு நினைக்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு அதை வந்து சொல்லவே முடியல. பட் ஸ்டில் எல்லாமே வந்து நல்லதுக்கு அப்படிங்கிறப்போ வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அவளுக்கு வந்து பேபி அங்கே பிறந்தாதான் அந்த அவளோட அந்த லைஃப், அந்த வீசா எனக்கு அது என்னன்னு தெரியல. பிகாஸ் அந்த சிட்டிசன்ஷிப் அதெல்லாமே இருக்குல்ல. ஸோ அதனால் நம்மளோட இதுக்கு வேண்டி அவளை இங்கே வர சொல்ல முடியாது. அவங்களோட லைஃபுக்கு எது நல்லதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட லைஃபுமே வந்து அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து டெலிவரி பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம அதில் டிசிஷன் எடுக்க முடியாது. பிகாஸ் அவங்களோட லைஃப் அவங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியும், அதுதான் ஃபாலோ பண்ண முடியும். அனுஷா எப்போ இந்தியா வரான்னு உங்க கூட சொல்லிட்டேன்.
Since you are cooking so well, have you ever thought of opening a restaurant or cloud kitchen? என்னோட ட்ரீம் அது. ஆனால் அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதும் சரி, ஒரு க்ளவுட் கிச்சன் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது வீட்டிலேருந்து நம்ம பண்ணுறது தான். ஆனால் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆசை தான். பட் இப்போ கிடையாது. இப்போ வந்து சுத்தமாக மைண்டில் அது இல்லவே இல்லை. பிகாஸ் அது ஒரு கமிட்மெண்ட். அது வந்து நம்ம சும்மா ஓப்பன் பண்ணிட்டு விடக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது வந்து நம்ம வந்து நம்மளையே அதுக்கு வந்து டெடிகேட் பண்ணணும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்கெட்யூல்லையும் சரி, இந்த இதுலேயும் நினச்சி கூட அதை பார்க்க முடியாது. பிகாஸ் டைமும் கிடையாது, அதுக்கான டைம் கிடையாது. மெயினாக அதுக்கு உண்டான டைம் கிடையாது. அதனால் இப்போ வந்து அதை யோசிக்க முடியாது. பட் ப்ராபப்ளி ஒன் டே எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கும்போது என்னடா பண்ணுறதுக்கு அப்படின்னு நமக்கு தோணும்ல, அந்த டைமில் கண்டிப்பாக எங்களோட இது வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதா தான் இருக்கும். மகி விச் ஸ்டாண்டர்ட்னு கேட்டிருக்கீங்க. மகா வந்து 6th போகிறா. மஹி வந்து 2nd ஸ்டாண்டர்ட் போகிறா. ஓகே ஓகே ஓகே. அதான் இந்த ஹவு டு பி மோட்டிவேட்டட் லைக் யூ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மோட்டிவேட்டட் ஆகும். டீமோட்டிவேட் ஆகும்போது லைக் ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகிடாமல் 1 டே இல்லைனா 2 டே வந்து பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கில் வந்து ஜம்ப் பண்ணுங்கள். ஓகே. அடுத்து அனுஷாக்காக்கு எத்தனை மந்த்து, டெலிவரி எப்போன்னு கேட்டிருக்கீங்க. இந்த நெக்ஸ்ட் மந்த்து ஜூலையில் தான் அனுஷாக்கு வந்து டெலிவரி. மஹி வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, ஆமாம் ஆப்வியஸ்லி மஹா வந்து 12 இயர்ஸ் ஆக போகுது. மஹி வந்து 8 இயர்ஸ் 7 8 ஸ்டார்ட் ஆகி மஹா 12 இயர்ஸ் ஆக போகுது. மஹா நல்லா வளர்ந்துட்டான்னு சொன்னாங்க, அதான் சொன்னேன். ஆமாம் வளர்ந்துட்டா. ஸோ கேர்ள் பேபிஸ் வந்து நமக்கே தெரியாமல் ஃபாஸ்ட்டாக வந்து வளர்ந்துருவாங்க. அதனால் பசங்க வளர வளர மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். அதுவும் மெயினாக கேர்ள் பேபிஸ் பார்க்கும்போது. வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு நான் என்னோடய ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணேன். 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டு தான் என்னோடய ப்ளாகில் வந்து ஃபுல் டைம் பிளாகர் மாதிரி ஆகி என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். மேபி புதுசாக இருக்கீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். நான் இப்போ வந்து என்னோடய ஆஃபீஸ் ரூமில் இருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்து 2 கொஸ்டின் ஒரே மாதிரி வந்திருக்கு. ஒன்று வந்து ஏன் உங்கள் சிஸ்டர் இல்லாவை குக் பண்ணாலும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இன்னொன்று வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது கூட நீங்கள் தான் குக் பண்ணி வச்சுட்டு போகிறீங்க, வெக்கேஷன் போகும்போது யார் குக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து நான் எப்படி சொல்கிறதுக்கு, கல்யாணம் கழிஞ்சு எனக்கு 10 இயர்ஸ் ஆச்சு. ஸோ கல்யாணம் கழிஞ்ச நாள்லேருந்து நான் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பசங்கள்லாம் வந்துட்டாங்க. ஆப்வியஸ்லி நான் வந்து கிச்சனில் ஏறினா மட்டும்தான். மோரோவர் இது என்னோடய கரியர் ஆகிடுச்சு. ஸோ குக்கிங் வந்து என்னோடய கரியர். நான் கிச்சனில் என்ட்ரானால் மட்டும்தான் என்னால் வீடியோஸ் மேக் பண்ண முடியும், கண்டென்ட் மேக் பண்ண முடியும், என்னோடய கரியரை ரன் பண்ண முடியும். அதனால் வந்து நான் கல்யாணம் கழிஞ்சதுலேருந்து நான் தான் வந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பெருசாக இல்லை. அம்மா வீட்டுக்கு போகும்போது குக் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் குக் பண்ணுவேன். சம்டைம்ஸ் எனக்கு வந்து டைம் இல்லை, அவசரமாக கிளம்புறேன் அப்படின்னா நான் குக் பண்ண மாட்டேன், அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நான் இல்லாத டைம் அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் நான் வந்து அதை ஒர்க் அவுட் பார்க்கல. எனக்கு வந்து குக்கிங் பண்ணுறது வந்து அவ்வளோ பிடிக்கும். அதனால் நான் வந்து பண்ணிவிடுவேன். எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. வெக்கேஷன் போகும்போதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் இருக்கிற வரைக்கும் நான் இங்கே வந்து குக்கிங் பண்ணிப்பேன். 10 வருஷமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வெக்கேஷனுக்கு யூஎஸ் போகிறீங்களான்னு தெரியலைங்க. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். அடுத்து
ஸோ இந்த அடுத்த கொஸ்டின் வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டினாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் எப்படி வெக்கேஷன் வந்து இயர்லி ஒன்ஸ் போகிறீங்க, நாங்கள் வந்து நல்லா ஏர்ன் பண்ணாலும் வெக்கேஷன் போக மாட்டோம், அதை வந்து சேவிங்ஸ் மாதிரி பண்ணி வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து நிறைய குழந்தைங்களுக்கு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லேட்டராக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் அதிலே அவங்களுமே கமெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னோடய பேரண்ட்ஸ் கூட நான் இருந்த வரைக்கும் நாங்கள் 3 வெக்கேஷன் ஒரு வருஷத்துக்கு போவோம், ஆனால் நாங்கள் பெருசாக சேவிங்ஸ் எதுவுமே பண்ணல. ஆனால் கல்யாணம் கழிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட மென்டாலிட்டி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் நல்லா சேர்த்து வச்சுக்கணும், அதுக்கப்புறமா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பர்சனல் சாய்ஸ், டோட்டலி பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நான் என்னோட கருத்துக்களை உங்ககிட்ட திணிக்க முடியாது, இது அவங்களோட மென்டாலிட்டி. ஆனால் பர்சனலி என்னோட மென்டாலிட்டியை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறோம், ஒரு பார்ட் சேவ் பண்ணுறோம் குழந்தைங்களோட ஃப்யூச்சர்னு சொல்கிறது நான் எது வரைக்கும் நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஸ்டடீஸ், குழந்தைங்களோட கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களோட லைஃப்பை வந்து ஓரளவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா சில இது பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு எங்களோட ஃப்யூச்சர் மேபி ரிட்டையர்மெண்ட்டுக்கு இதுக்கு தான் நான் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்க லைஃப் லாங் குழந்தைங்களுக்கு வந்து கவலையே இருக்காது, அந்த அளவுக்கு சேவ் பண்ணிவிடுவாங்க. சொத்துகள் வாங்குறதா இருந்தாலும் சரி, லேண்டு, ப்ராப்பர்ட்டி எல்லாமே அந்த குழந்தைங்க வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்களோட ஹோல் அவ்வளோ சேவ் பண்ணிவிடுவாங்க. குழந்தைங்க வந்து ஒரே பண்ண வேண்டாம், அவங்களோட குழந்தைங்களோட ஃப்யூச்சரை பற்றி அவங்க ஒரே பண்ண வேண்டாம், அந்த அளவுக்கு சேவ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க அவங்களோட லைஃப்பை என்ஜாயே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு காலத்தில் நம்ம பேரண்ட்ஸ் ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் அப்படி தான் ஏர்ன் பண்ணி சொத்து வாங்கி சேவ் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு அவ்வளோத்தையும் கொடுத்துருவாங்க. அவங்க குழந்தைங்க ஏர்ன் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது, அந்த அளவுக்கு சொத்து சேர்த்துருவாங்க. ஆனால் பேரண்ட்ஸோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஸோ எங்களோட பர்சனல் தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் சதீஷும் வந்து மகாமகிக்கு ஸ்டடீஸுக்கு எந்த விதமான இதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைப்போம். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே பண்ணுவோம். அவங்களோட லைஃப்பை ஓரளவுக்கு இது பண்ணி கொடுப்போம். எங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணி வைப்போம். ஆனால் அந்த குழந்தைங்களோட லைஃப்பை வந்து அவங்க தான் வாழணுங்க, அவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கைட் பண்ண தான் முடியுமே தவிர நம்ம வந்து அவங்களோட லைஃப்பை டேக் ஓவர் பண்ண முடியாது, அதுக்குண்டான ஃபுல் இதையும் கொடுக்கக்கூடாது. அதுதான் எங்களோட தாட்டு. இது வந்து கண்டிப்பாக மாறுபடும் ஒவ்வொருத்தவங்களோட இதை பொறுத்து. ஏன்னா எல்லாமே நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கோட பலன் எப்படி தெரியும். நான் அப்படி தாங்க வந்தேன். நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருந்துட்டு எங்களோட உழைப்புனால இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் உழைக்கிறோம், எதுக்கு உழைக்கிறோம்? எண்டில் பார்த்திங்கன்னா மெமரிஸ் தான் நம்ம கூட வரும், பணம்லாம் கூட வராது. ஸோ நாங்கள் வந்து எங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா மெமரிஸ். அதுதான் நாங்கள் பில்ட் பண்ணுறோம். இனி குழந்தைங்க வளர்ந்து அவங்க லைஃப்பில் அப்படி போனாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நின்று யோசிக்கும்போது நம்ம அப்பா அம்மா கூட இங்கே போனோம்ல, அந்த டைம் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, இங்கே போனோம்ல, இது பண்ணோம்ல, அது பண்ணோம்ல, அப்படி தான் தோணுமே தவிர நம்ம அப்பா வந்து இது வாங்கி வச்சுருக்காங்க, நமக்கு அந்த இது வாங்கி வச்சுருக்காங்க, அது வந்து ஹாப்பி மெமரி கிடையாது. ஸோ நான் இப்போ இருக்கிறது வருஷம் பூரா உழைப்பேன். எவ்வளோ தூரம் என்னால் முடியுமோ அவ்வளோ தூரம் மாடு மாதிரி உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உழைக்கணும். வருஷத்துக்கு ஒருக்கா பிரேக் எடுத்துகிட்டு வெக்கேஷன் போகணும். அந்த வெக்கேஷனை நான் எதுக்கு வேண்டியும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டேன். இதுதான் என்னோட தாட். ஏன்னா வந்து சேர்த்து வைக்கணுங்கிறத நினச்சிட்டு அந்த மொமெண்ட்டில் க்ரியேட் பண்ணக்கூடிய மெமரியை நான் வந்து மிஸ் பண்ண விரும்பலை. எண்டில் என் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குற விஷயம் வந்து அந்த மெமரிஸ் மட்டும்தான். ப்ராபப்ளி நமக்கு வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ சேர்த்து வைக்கிற பணம்லாம் வந்து கூட வராது. நம்ம வந்து இப்போது ஃபேமிலியாக பில்ட் பண்ணுற அந்த மெமரிஸ் தான் கூட வரும்.
ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பாயிண்டில் போயிட்டு வயசானதுக்கப்புறம் ரொம்ப சுற்றி என்ன ஆக போகுது, அந்த என்ஜாய்மெண்ட் வந்து அந்த யங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினப்பேன். அதுவும் குழந்தைங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த மெமரிஸு, வாழ்க்கையை பற்றி டீச் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் தான் அவங்கள வந்து ஒரு பெட்டர் பர்சனாக பில்ட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால எனக்கு வெக்கேஷனும் சரி இதுவுமே ரொம்ப முக்கியம். நான் வந்து என் குழந்தைங்களுக்கு அதுவும் இல்லாமல் நான் வந்து அதுக்குன்னு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. என்னோட இந்த வெக்கேஷன் சேவிங்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நாங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிகிட்டே வருவோம். இயர் எண்டில் அதை எடுத்துகிட்டு வெக்கேஷன் போவோம். இதுதான் எங்களோட வெக்கேஷன் சேவிங்ஸ்க்கு உண்டான பிளான். இது ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட்டை பொறுத்து மாறும். நீங்கள் வெக்கேஷன் உங்களுக்கு போகணுன்னு ஆசை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எண்டில் இந்த லைஃப் வந்து ஏன்னா நான் யோசிக்கும் போது அப்படி தான் இப்போ இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம வந்து அப்புறமா பண்ணலான்லாம் நினச்சா சரி வராது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலியாட்டு என்ஜாய் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஃபேமிலியாக நம்ம க்ரியேட் பண்ணுற மெமரிஸ் வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட அது மட்டும்தான் வரும், பணம் இல்லை, அந்த ஒன்று. ஸோ இதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு ஒரே எமோஷ்னல் ஆயிரும். குழந்தைங்க வளர்ந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பை அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து வயசான காலத்தில் உட்காந்துட்டு யோசிக்கும் போது நமக்கு இதெல்லாம் வந்து செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு மெமரியாக இருக்கும். ஸ்டில் நான் எங்களோட ஒவ்வொரு ட்ரிப்பையும் வந்து நான் டவுனாக ஃபீல் பண்ணும்போது அப்படியே உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன். சார் அன்னைக்கு இது பண்ணோம்ல, நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அப்படியே அந்த என்னோட இப்போ நான் vlog வச்சுருக்கிறதுனால அது இன்னொரு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். என்னோடய தாய்லாந்து ட்ரிப்பு வீடியோலாம் நான் பார்க்கும்போது மகாலாம் இத்தனோண்டு இருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மொமெண்ட்டை திருப்பி வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அது வந்து பசங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு தோணும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களோட பிஸ்னஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வாரம் நாங்கள் திருப்பி அதை ஆரம்பிக்க போகிறோம். ஒரு லாங் பிரேக் எடுத்தாச்சுங்க எங்கள் பிஸ்னஸில். ஸோ திருப்பி வந்து இந்த மந்த் ஆரம்பிச்சிடும். எதுவுமே ஆகலை, திருப்பி ஆரம்பிக்க போகிறோம். பிகாஸ் எங்களோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி, பெருசாட்டு ஆளுங்களெல்லாம் வச்சு பண்ணலை. எல்லாமே நாங்களே பண்ணுறதுனால எங்களுக்குன்னு ஒரு பிரேக் டைமு அந்த மாதிரி நாங்களே எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துப்போம். ஸோ இந்த வீக் வந்து திருப்பி நாங்கள் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். என்னோட ஏஜ் அண்ட் சதீஷோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் வந்து 89, சதீஷ் வந்து 86. ஸோ 3 years. அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டைமில் நான் 2 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இது நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மேக்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது நான் வந்து வீடியோவாட்டு நான் போடலை, ஆனால் வந்து நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பினேன். ஸோ ஃபியூ மந்த்ஸ் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அரௌண்ட் ஃபெப்ரவரி போல் பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து இறந்துட்டான். ஆனால் நான் அந்த டைம் பார்த்திங்கன்னா பர்சனலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி நான் வந்து ரொம்ப டவுனாக இருந்தேன். பர்சனல் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு, அதை நான் பெருசாக ஷேர் பண்ண விரும்பலை. ஸோ மேக்ஸ் இறந்த டைமும் அதுதான். ஸோ அந்த மொமெண்ட் வந்து நான் ஏன் ஷேர் பண்ணல அப்படின்னா, எனக்கு பெருசாக அதை சொல்கிறதுக்கு தோணலை. எனக்கு வந்து நான் ரொம்ப லோவாக இருந்த ஒரு டைம், நான் அதை ஷேர் பண்ண வேண்டாம், வீடியோவாட்டு போட வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன், அவங்களுக்கு பர்சனலாட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ திருப்பி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். அதனால் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ ஃபியூ மந்த்ஸ் பேக் மேக்ஸ் வந்து ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட் ஆக்சுவலி எனக்கு நான் ஏன் வீடியோ பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தப்போ அவங்கக்கிட்ட சொல்லாமே என்னால் இருக்க முடியல. ஸோ இந்த இதில் நான் அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெளியவே வந்துட்டேன் நான்.
ஸோ இந்த மொமெண்ட்டில் 2 கொஸ்டின் பெண்டிங்கில் இருக்குது, அதை வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மைனிக்கு வந்து கல்யாணம் ஆகலையா, ஏன் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. பட் அவங்களோட லைஃப்பை பற்றி நான் பெருசாக இங்கே வந்து நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. பட் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு வந்து டிவோர்ஸும் ஆகிடுச்சு. ஓகே, இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுக்குற ஒரு விஷயம். இல்லைடா, வரேன் நீ அங்கே உட்கார, அம்மா வரேன். கேட்க மாட்டான் அவன் வந்து. வரைஞ்சிட்டியா? அம்மா 2 மினிட்ஸில் வரேன், நீ அங்கே இருந்துக்கோ. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ட் குழந்தைங்களோட வெயிட் கெயினை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பவே இல்லை. உங்கள் குழந்தைங்க ஏன் வந்து வெயிட் கெயின் ஆகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அன்ஹெல்தியாக கொடுக்குறீங்க. ஒரு நிமிஷம். மஹி குட்டி வந்து அழகாக வரைஞ்சிருக்காங்க. அவங்க ஐயோ வச்சு நான் சொல்லிட்டு இது வந்து ஒரு கேர்ள் பின்னாடி திரும்பி இருக்கா. இதை பாருங்க, இது மஹியும் அவளோட டெடி பியர் சுப்ரமணி. அழகாக இருக்கு. நீ இதில் வரையாதடா, இது ஒரு நோட் இல்லை. ஆமாம், நான் அப்புறமா வந்து உன்னோட ட்ராயிங்கை காணிக்கிறேன், சரியா? அழகாக இருக்கு. போதும், நீ இப்படி வேஸ்ட் பண்ணாத இந்த பேஜ் எல்லாம். உன்னோட ட்ராயிங் நோட்டில் எல்லாத்தையும் வர, சரியா? இதில் ஒவ்வொரு பேஜாக வரைஞ்சிட்டு இருக்கோம். சூப்பர், போ. சரியா? உன்னோட ட்ராயிங் நோட்டில் வர இதில் வரைஞ்சி வேஸ்ட் பண்ணாத. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். மொதல் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பலைங்க. நான் வந்து விரும்பவே இல்லை. மெயின்லி பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பர்சனை பொறுத்து இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் ரொம்ப அந்த அந்த என்ன சொல்ல, எக்ஸசைஸு அந்த மாதிரி ஒர்க் அவுட் இல்லைன்னு பாருங்களேன், கொஞ்சம் சாப்பிட்டாலுமே எனக்கு வெயிட் போடக்கூடிய உடம்பு அந்த மாதிரி உண்டு இல்லை, சில உடம்பு அந்த மாதிரி உள்ளது. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம இருக்கிறது 2024. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இது இல்லையோ, அது எந்த அளவுக்கு பாடி ஷேமிங்கை வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் பொறுத்து, அப்பியரன்ஸ், ஸ்கின் கலர், அதுக்கப்புறம் அவங்களோட உடம்பு வாகு, லுக்கை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. இது நீங்கள் வந்து அக்கறையில் நீங்கள் சொல்ல தேவையே கிடையாது. லைக் நான் வந்து ரூடாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு மேலே அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கிற அக்கறையை விட மற்றவங்களுக்கு இருக்காது. அதனால் யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அக்கறையில் சொல்கிறேன்னு கூட சொல்லாதீங்க. அது அவசியமே இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பாடி ஷேமிங் அண்ட் அப்பியரன்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுறது. ஸோ இதில் என்னோட அப்பியரன்ஸ், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பியரன்ஸ், என்னோட குழந்தைங்களோட அப்பியரன்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. லைக் நான் வந்து நீங்கள் வீடியோ போடுறீங்க, நாங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுவீங்க. பட் அப்படி கிடையாது. அது வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படிங்கன்னா யார் வேணாலும் வீடியோ போடலாம். நீங்கள் வந்து என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். லைக் என்னோட குக்கிங்கை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட நான் செய்யக்கூடிய இது வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஆனால் ஒருத்தவங்களோட லுக்கை பற்றி என்னதான் அவங்க வந்து வீடியோ போடுறாலும் அதை பற்றி சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் தானே போடுறீங்க வீடியோ, அப்போ நாங்கள் அதை கமெண்ட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பின்னோக்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இருக்கிறது 2024. பாடி ஷேமிங் அண்ட் ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுறதுல வந்து என்ன இருக்குது, அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆஸ் அ பர்சன் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பட்டர், சீஸு, பாஸ்தா, கீஸ்தாலாம் கொடுக்குறீங்கன்னு கமெண்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து 24 hours பார்க்கலையே, நான் போடக்கூடிய ரெசிபீஸை வச்சு நீங்கள் கமெண்ட் கொடுக்குறீங்க. எனக்கு என் குழந்தைங்களுக்கு மேலே இருக்கிற அக்கறையை விட ஆஸ் அ மதராட்டு இன்னொருத்தவங்களுக்கு அவங்க குழந்தைங்களோட இருக்கிற அக்கறையை விட உங்களுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும், இப்போ யோசிக்கணும். இப்போ ரீசண்டாட்டு ஒரு குழந்தை வந்து மாடியிலேருந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. அது வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரலாக போச்சு. ஸோ எல்லாருமே அவங்களோட மதரை வந்து கமெண்ட் மூலமாட்டு ரொம்ப 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 நெகட்டிவாட்டு தாக்குனதில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க கில்ட்டில்.
ஸோ எண்டில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன கோத்ரூ பண்ணாங்கன்னு நம்ம யோசிக்க முடியாது. அந்த பேரண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், அது அவங்க வேணும்னு அதை பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஈஸியாக இருந்து ஒரு கமெண்ட்டை நீங்கள் போட்டுட்டு போயிடுறீங்க, அது அவங்கள அப்படி டிப்ரெஷனுக்கு தள்ளி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டான். ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மைண்டில் நினச்சிட்டு ஒரு கமெண்ட் தானே நம்ம வந்து போடுவோம், நான் அக்கறையில் தான் எழுதுறேன்னு எழுதிடுவீங்க. பட் அப்படி வந்து பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. அது வந்து ரைட் கிடையாது. என்ன தான் நான் வீடியோ போட்டாலும் அதில் வந்து குழந்தைங்களை பற்றி கமெண்ட் பண்ணுறது, அவங்களோட லுக்கை பற்றி கமெண்ட் பண்ணுற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. அதை நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன். அதனால் இந்த ஆன்சருக்கு இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சரே பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணுங்கிற இதே கிடையாது. லைக் ஓகே, ஸோ இதோடி டோட்டலாக இந்த Q&A வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே முக்கால்வாசி ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி. நான் வந்து வேணும்னு எதுவுமே வந்து பண்ணல. பட் சில விஷயங்கள் வந்து நமக்குமே கஷ்டமாக இருக்கும்ல, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து வரும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ரூடாக ஆன்சர் பண்ணியிருந்தாலும் சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய், ஸ்டே பாசிட்டிவ், பாய்.